viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 12 exercise number 12.2ல sum number 8ல second subdivision பார்க்கலாம். இது equivalent prove பண்ண சொல்லியிருக்காங்க. இது LHS பார்ட்டா இது RHS பார்ட்டா வச்சுட்டு ரெண்டுமே சேம் ஆன்சர் வருதான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்கே PQ அப்படின்னு ரெண்டு ஆல்ஃபபெட் தான் இருக்குது, அதனால மொத்தமே 4 ரோ தான் வரப்போகுது. Pல 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Qல ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ராக்கெட் போர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ P கண்டிஷனல் Q, இது ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். ஸோ இங்கே ட்ரூ ஃபால்ஸ் வந்ததால் இது மட்டும் ஃபால்ஸ், மற்றது எல்லாமே ட்ரூ. அடுத்தது இதோட நெகேஷன் பார்ட், தட் இஸ் ட்ரூ எல்லாம் ஃபால்ஸ், ஃபால்ஸ் எல்லாம் ட்ரூ போட்டால் இது LHS பார்ட், இது முடிஞ்சு போச்சு. இப்போது RHS பார்ட்டில் நெகேஷன் Q ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். நெகேஷன் Qன்னா Qவோட ஆப்போசிட், தட் இஸ் Qவில் ட்ரூ வந்தால் நெகேஷன் Qவில் ஃபால்ஸு, Qவில் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா நெகேஷன் Qவில் ட்ரூ, அப்படி மாற்றி மாற்றி எழுதிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு P வந்துட்டு டிஸ்ஜங்ஷன் Q, தட் இஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட Pயோட காலமும் நெகேஷன் Qவோட காலமும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ட்ரூ இன்ட்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ இன்ட்டு ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் இன்ட்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் இன்ட்டு ட்ரூ கூட ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலமும் இந்த செகண்ட் காலமும் நம்மளுக்கு ஈக்குவலான ஆன்சர் வந்ததால் தே ஆர் ஈக்விவேலண்ட். தேங்க்யூ வியூவர்ஸ்.